ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் காப்பரேஜ் அப்டேட் சர்வைவல் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போன பார்ட்டில் நம்ம ரொம்ப அன்லக்கியாக இருந்திருப்போம். நம்மளால் வில்லேஜும் கண்டுபிடிக்க முடியல, புது ரிசோர்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அம்மா அயன் கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த எபிசோட் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே நம்ம வெளியே இருந்து ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணால் பிரச்சனை ஏறும். வெளியே இருந்தால் திடீர்னு நைட் ஆயிரும். நைட் ஆனால் மார்ச்லாம் கேவுக்குள்ளே ஸ்பானாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வாய் வளருதே. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஒரு டார்ச் வச்சிடணும். 4 டார்ச் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். தான் கார்னராக இருக்குது. ஓகே ஓகே, டக்குன்னு இது பேர் என்னது? இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம செஸ் என்னது பேர் மாதிரிச்சு, நம்ம பொருள்லாம் ஃபஸ்ட் செஸ்ட்டில் போட்டு வந்துடலாம். நம்ம இன்வென்ட்ரியில் இடமே இல்லை. ஓகே, போடு, எல்லாத்தையும் போடு. ஒன்று கூட தேவையில்லை நம்மளுக்கு, எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு, எதுவுமே இல்லை. ஒன்று கூட தேவையில்லை. ஃபுட்டு மட்டும் வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது மட்டும் இப்படி வச்சுக்கலாம். இங்கே மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. டார்ச் தேவைப்படும். டார்ச்சு, ஆமாம், ஸ்டிக்ஸு தேவைப்படும். இந்த ராட்டன் ஃப்ரெஷ்ஷன் எதுக்கு இருக்குன்னே தெரில. டோர் அடிச்சிடலாம். இது உடன் ஸ்வார்லாம் இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கேன் நான். ஸ்வீட் பெர்ரிஸ் நம்ம சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம இன்வென்ட்ரி கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைனிங் போகலாம். ஓகே, இப்போ போகலாம் நம்ம. இது என்னது? இப்போ என்னது? டயரைட்டா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். அயனுங்க ஃப்ரெண்ட்ஸ், அயன். இந்த பாட்டு லக்கியான பாட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் அயனு. சூப்பரு. இன்னைக்கு ஒரு வேட்டை தான். இங்கே எவ்வளோ அயன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன பாட்டில் வீட்டுக்கு அடியில் தோண்டியிருக்கணும். நம்ம வீட்டுக்கு அடியில் இவ்வளோ லக்கியான ஒரு இடக்கும் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் போன பாட்டில் டியூரேஷன் அதிகமாக போனதுனால நம்மளால் இது பண்ண முடியல. அயன் இன்னும் மாசு. எவ்வளோ அயனு இங்கே ஒன்று. எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 11. நாட் பேடு. ஓகே, இன்னும் அயனு. சூப்பரு. காப்பரு எல்லாம் ஒன்றும் தேவையா நம்மளுக்கு? ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. டார்ச் வச்சிடலாம். கையில் பிடிச்சிருந்தாவே வெளிச்சமாக தான் இருக்குல்ல. வைக்க முடியல. ஏன் இங்கே வச்சேன்? இப்படி வைக்கணும். எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்க. நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் போனால் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அந்தளவு மைனிங்காக போட்ட வீடியோலாம் காபிள் ஸ்டோன் தான் நிறைய கிடைக்குது. கோல் கிடைச்சா கூட பரவாயில்ல, காபிள் ஸ்டோனாக கிடைக்குது. வண்டத்தையும் வந்துட்டோம். ஷீ, இப்படி போகலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். போயிட்டு
தெரியாமல் பிரேக் பண்ணிட்டேனே. ஓகே, அதுக்கு ஸ்டோன் டீ எடுத்து வச்சுருக்கேன். இந்த அயன் அது காப்பர் தானே. இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அயன் தான் முக்கியம். நம்ம ஃபுல் செட் அயன் ஆர்மர் கிடைக்கும் நம்மளுக்கு. லேப்பிஸு ஃப்ரெண்ட்ஸ், லேப்பிஸுங்க, லேப்பிஸ் லேசலி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு லேப்பிஸ் கிடச்சிருக்கு. மாசு நான் இது அயன் பே சைஸ் தான் உடைக்கணுமா என்னது? இல்லைங்க வருது லேப்பிஸ். நான் நிறைய கிடைக்குது. லேப்பிஸை தவிர எல்லாம் கிடைக்குது. அயனை தவிர எல்லாம் கிடைக்குது. எல்லா வேண்டாத ஆணியும் அயனை தவிர கிடைக்குது. திரும்ப பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம் இந்த இடத்த. ஏங்க பிளாக் வச்சேன்? ஐயோ, இந்த உண்டை உடைக்கிற ஞாபகமே இருக்குது. இங்கே வைக்கணும். போனால் நிறைய ஐட்டம் கிடைக்குது. இது என்னது? கோல் அது. ஓகே, அப்போ கோல் இருக்குன்னா பக்கத்தில் அயன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, கோல்லாம் எடுத்துக்கலாம். அதே இந்த வீடியோ மைனிங்லேயே போயிடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மைன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நிறைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ரொம்ப லக்கியாக அயன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. என்னோட மனசு என்ன சொல்லணும்னா, அந்த கோலை தாண்டி ஒரு 4-5 பிளாக் டிக் பண்ணி போனால் அயன் கிடைக்கும்னு தோணுது. எனக்கு கோலே இவ்வளோ கிடைக்குது ஒரு ரோல. ஒரு சங்கில் இவ்வளோ கிடைக்குது. அயன் கிடைக்காதா? அயனை கேட்டால் லேப்பிஸ் லேசலி தராங்க. மைன்கிராஃப்ட் ட்ரோல் பண்ணுறாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம ஸ்டீல் அப்படின்ற எபிசோட் போடும்போது வந்து சீக்ரெட் லாஸ்ட் த்ராலரி ஸ்பான் பண்ணி நம்மளுக்கு ட்ரோல் பண்ணாங்க. மைன்கிராஃப்ட் டோன்ட் ட்ரோல் மீ. நான் வருஷமாக மைன்கிராஃப்ட் விளையாட்ருக்கேன். ரோப்ளாக்ஸ் 1 வருஷமாக தான் விளையாட்ருக்கேன். தயவு செஞ்சு என்னை ட்ரோல் பண்ணாதீங்க. இவ்வளோ கோலா? இதுக்கு மேலே வேணாம் கொடுத்தாலும் மைண்ட் பண்ண மாட்டேன். இல்லை, 38 கோல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எந்த வழியாக இருந்தோம்? இப்படி தானே இருந்தோம். ஓகே, இந்த இடத்த அடைச்சிடலாம். அவர் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நம்ம பிகாக்ஸ் ஸ்ட்ரென்த்து முடிய போகுது. இங்கே இதே அது. ஓகே, அயன் கிடைக்க மாட்டேங்குது. மேபி வி ஷுட் கோ இன் அனதர் டைரக்ஷன். இப்படி போனால் அயன் கிடைக்கும்னு நம்ம மனசு சொல்லுது. இது செஞ்சு அயன் இருந்துரு. நான் இப்போ அந்த பிளாக் உடைச்சேன். கீழே தான் மெயின் பண்ணும். ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அப்படியே வந்துடுது கை. கோலா? நார்மல் ஸ்டோன் தானா? காப்பரெலாம் எனக்கு தேவையப்படாது. என்னது? காபிள் ஸ்டோன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கவனிக்கவே இல்லை. நம்ம பிகாஸ் ஸ்ட்ரென்த்து முடிய போகுது. அதே மாதிரி நமக்கு அயனும் கிடைக்கும் போது கிடச்சிருச்சு. சிக்மா, நாட் சிக்மா, ஆரா. பாருங்க, கரெக்டாக சொன்னேன், கிடச்சிருச்சு. இதை மட்டும் மைண்ட் பண்ணி நம்ம மேலே போயிடலாம். ஒரு அயனா? எனக்கு கொடுக்கறத கொடுக்குறீங்க, கொஞ்சம் 2-3 கொடுக்க வேண்டியதானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, நான் மேலே போயிட்டு கூப்பிட்றேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். நைட்டும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு தூங்கிட்டு நம்ம அயன்லாம் ஸ்மெல் பண்ணணும். அயன்லாம் ஸ்மெல் பண்ண அது ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ண வேண்டியது நம்ம ஸ்வாடு இல்லைனா டூல்ஸ்ன்னு நினைப்பீங்க. அது இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா சொல்லட்டுமா, ஷீல்டு தான் செய்யணும். நிறைய எதிரிலாம் நம்மளை அட்டாக் பண்ணி விடுறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓ ஹெல்த்து ஹங்கர் பார் ஃபுல்லாக இருக்கா? ஓகே, பிக்காக்ஸ் மாற்றிடலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் இருக்குது. ஓகே 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 ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுட்டாச்சு. நம்மளுக்கு ஷெல்கர் பாக்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு வந்து நம்ம எண்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு எண்டுக்கு வந்து நம்ம நெதர் போகணும். எண்டர்மேன் அங்கே இருக்கான். சூப்பரு. ஓகே, இப்போ நம்ம திரும்ப மைனிங் போகலாம். ஸ்மெல்ட் ஆகிறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ஜேர்னியை விட்டுட்டு போனோம். இப்போ இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஓகே, டக்கு இந்த காப்பரும் நம்மளுக்கு தேவையா? தேவைடான்னு இருக்கிற இங்கே தானே இருக்கு. நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய காப்பர் தான் இருக்குது. ஓகே, ஓகே ஓகே டக்குன்னு மைண்ட் பண்ணி போகலாம். இவங்க நம்ம பிக்காக்ஸோட ஹெல்த்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட உடையவே போகுது. ஓனும் பாருங்க, சொல்லி வாய முடியல, உடஞ்சிருச்சு. நல்லா நம்மகிட்ட இன்னொரு இந்த பிக்காக்ஸ் இருக்குது. இருங்க, நம்ம டார்ச் எட்டந்துமே எல்லாமே காலி ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம திரும்ப போய் டார்ச் மேலே எடுத்துகிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்து வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லேயே மேலே வந்துட்டோம். இப்போ நான் வந்து மேலே இருந்த நம்மளுக்கு நிறைய உட்டு இருந்துச்சுல்ல, அதை வச்சு அப்படியே லேடர் செஞ்சு கீழே போட்டேன். ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்துச்சுனால கட் பண்ணிட்டேன் நான். இங்கே வந்து ரொம்ப திரும்ப வந்து லேடர் செஞ்சு கீழே எடுத்துகிட்டு போய் திரும்ப வந்து எடுக்க வந்தேன் நான். நிறைய அயன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே சூப்பரு. எதே கண்ணு டார்ச் தான் எடுக்க செய்ய வந்தேன். ஓகே டார்ச். ஓகே, இது போதும். 12 டார்ச் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு ஷீல்டு செஞ்சுக்கணும். ஷீல்டு இங்கே உட்டு இருக்கே, உட்டு இன்னும் கூட நம்மள்கிட்ட 7 உட்டு பிளாங்க்ஸே இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு நிறைய உட்டு இருந்துச்சு, எல்லாம் வச்சு இது செஞ்சுட்டேன். நம்ம என்ன செய்யணும்னா ஷீல்டு தானே செய்ய வந்தோம். ஓகே, ஒரு ஷீல்டு, ஒரு செஸ்ட் பிளேட், ஒரு பூட்ஸ், எவ்வளோ தான் நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியும். ஓகே, பூட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பூட்ஸ் நம்மளுக்கு இன்னும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். நான் அவ்வளோக்கு சூப்பராக இருக்கல அப்படி காம்பினேஷனாக. ப்ரௌனு ஒயிட்டு ப்ரௌனு, ப்ரௌன் ஒயிட். காம்பினேஷன் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த அயன் ஆர்மர் உடஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஷீல்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது யாராலும் எதுவும் வர முடியாது. நம்மளுக்கு ஒப்சிடியன் கிடச்சாலும் நல்லாயிருக்கும். என்சாண்டிங் டேபிள் செஞ்சு என்சாண்ட் பண்ணலாம். நம்மள லேப்பிஸும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே போகணும். இந்த இடம் நின்று நம்ம ஒரு டார்ச் வச்சுட்டு போயிடலாம். அதனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஓகே, டக்குனா என்ன க்ரீப்பியான நாய்ஸ் அது? வரப்பையே இவ்வளோ க்ரீப்பியாக விட்றாங்களே. போனவனே ஸ்வாடை கையில் வச்சுட்டே போவோம்.
கேம் மியூசிக் நல்லா தான் இருக்குது. இவ்வளோ க்ரீப்பியாக சவுண்ட் வரதை பார்த்தா நல்லா பயமாக இருக்குது. இதை உடைக்கணுமா? ஃப்ரண்ட் கிடச்சிருக்கு. அயன், அது அயன் அயன் மாசு அயன். நிறைய அயன் கிடைக்குது. சூப்பர் சூப்பர். நம்ம கீழே போக போக நம்மளுக்கு லக் வருது. என்ன ஸ்மெல்லு? ஜாம்பியா? இருங்க, நம்ம இந்த இடத்துல ஒரு டார்ச் அடிச்சு பிளாக் பண்ணிடலாம். நம்ம தேவையில்லாமல் டேமேஜ் எடுக்க வரும்ல. ஓகே, இது எடுத்துக்கலாம். எங்க ஜாம்பி சவுண்ட் வருது? எங்கேருந்து வருது? அயன் அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. எவ்வளோ அயன் கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருக்கு. ஓகே, இது ஜாம்பி இருக்கிற மாதிரி சவுண்ட் வருது. இன்னும் போனால் ஜாம்பி வருமோ? ஓகே, இப்போ இப்போதைக்கு நம்ம உடச்சிக்கிட்டு மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம கிடச்ச அயன் செஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 அயன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ சாயந்தரம் ஆக போதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம ஒரு ட்ராப் டோர் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ட்ராப் டோர் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ட்ராப் டோர், அயன் ட்ராப் டோர்ஸ். அயன்னே செய்ய முடியுமா? காப்பர். ஓகே, காப்பர் செஞ்சு லாக் பண்ணியாச்சு. காப்பர் ட்ராப் டோர் செஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.